ஃபன்னாக அவங்கள வந்து சிரிக்க வச்சு அப்படியே சிந்திக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்செப்ட் எடுத்தோம். எல்லாருமே வீடியோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நாங்கள் வந்து வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளோ பெரிய டாபிக் தெரியும். இதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா அம்மா எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, ஊரில் என்ன நினைப்பாங்க, வரதட்சணை வாங்க அவேர்னஸ் பண்ணணும்னா முதல்ல நம்ம அதில் கரெக்டாக இருக்கணும். நம்ம கரெக்டாக இருந்தால் தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றது. ஸோ எங்களுக்கு தெரியும், நாங்கள் 4 அவேர்னஸ் பண்ணோம். ஒன்று டவுரி அவேர்னஸ், பெகர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஹெல்மெட் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரக் அவேர்னஸ். இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே சரக்கோ தம்மோ நாங்கள் இது வரைக்கும் தொட்டதில்லை. டவுரி அவேர்னஸ் இது வரைக்கும் நான் டவுரி கேட்டதில்லை, கேட்க மாட்டோம். அதான் நாங்க 2 பேரும் முடிவெடுத்திருக்கோம். ஆமா, நம்ம சுதன் அண்ணன் வேற சொன்னாங்க கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்கினீங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணணும். இப்போ நாங்க பதிவு பண்றோம் 2 பேருமே கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்க மாட்டோம். சோ இன்னும் நிறைய அவேர்னஸ் பண்றதுக்கு எங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ கண்டிப்பா நாங்க செட்டில் ஆயிட்டு கண்டிப்பா அதை கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில வரதட்சணை ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க கூட அன்னைக்கு அப்பதான் சொல்லியிருப்போம். ஸோ இளைஞர்கள் நீங்க எல்லாமே இதை ஒரு